கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தயவு செய்து ஏற்பட்ட தடங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வைஃபை சரியாக வேலை செய்யாததினாலே கொஞ்சம் பிரச்சனையாகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு அல்லது சப்ஜெக்ட் என்னவென்றால், நாம் கிறிஸ்தவர்களாயும் தேவனுடைய பிள்ளைகளாயும் இருக்கிறபடியினால் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு பேசப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2, 3 அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது, சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சபைகளுக்கு அவர் பேசுகிறார். அந்த 7 சபைகளுக்கும் அவர் பேசும் பொழுது 7 முறை ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்று சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் அப்படி சொல்லுகிறார். சொல்லுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ், அதாவது பலன், அதை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஜீவ கிரீடத்திலிருந்து அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற வரைக்கும் அநேக அற்புதங்களை, அநேக காரியங்களை அவர் செய்து வருகிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெயம் கொள்கிறவன், ஜெயம் கொள்கிறவன் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. யார் அந்த ஜெயம் கொள்கிறவர்கள்? நாம இருப்போமானால் நாம் எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளாதவன் கைவிடப்படுவான் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவனுக்கு கிடைக்கப் போகிற அநேக பலன்களை, அநேக ரிவார்ட்ஸ், பலன்கள் என்று சொல்வதை விட ரிவார்ட்ஸ் என்று சொல்லலாம், அந்த ரிவார்ட்ஸ்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறான். அதுதான் கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது பரலோகத்திற்கு போய் அங்கே அந்த தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பிறகு ரிவார்ட் செரிமனி ஒன்று உண்டு. அந்த ரிவார்ட் செரிமனியிலே ஒவ்வொருவரும் செய்த கிரியைகள் அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக செய்தவைகளுக்காக அவர்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அந்த ரிவார்ட்ஸ்லே முக்கியமாக இருக்கிறவர்கள் சொல்லப்படுகிறது என்னவென்றால், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்று போடப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அவைகள் நாம தான். ஆனால் நாங்கள் எப்படி அந்த ஜெயம் கொள்கிறவர்களாக மாற முடியும் அப்படி என்றுதான் அர்த்தம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாங்கள் ஜெயம் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அநேக காரியங்களை எங்களுக்காக செய்து முடித்து விட்டு சென்றிருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஆனால் அவைகளை எல்லாம் நாங்கள் பாவிக்காமல் ஜெயம் கொள்கிறவர்களாக நாங்கள் வாழவில்லை என்பது உங்களுக்கே தெரியும். நான் சொன்னால் அது குற்றப்படுத்துகிற மாதிரி ஆகிடும், வேண்டாம். உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஜெயம் கொண்டு வாழ்கிறீர்களா என்று நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்த்துட்டு, ஆமா எனக்கு ஒரு கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, அது வருது, இது வருது, அதனால நான் ஜெயம் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிவிட்டு போனார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் கடைசி வசனத்தில், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசு உலகத்தை ஜெயித்ததினாலே, அவர் எப்படி ஜெயித்தார் என்று நான் திரும்பவும் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே அது தெரியும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது இவைகள் எல்லாம் பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இயேசு ஜெயித்து விட்டார், நமக்கு ஜெயத்தை கொடுத்தும் விட்டார். God has granted us the victory. அப்படின்னா நாங்கள்லாம் இப்ப யாரு? விக்டர்ஸ். விக்டர்ஸ்னா என்ன? ஜெயம் கொண்டவர்கள். கொடுக்கிறவர்கள் இல்ல, ஜெயம் கொண்டவர்கள். அதாவது விக்டர்ஸ் என்றால் ஆங்கிலத்திலே அதுக்கு என்ன அர்த்தத்தை சொல்லப்படுகிறது என்றால், we know the end, we know the result. யுத்தத்தின் முடிவிலே என்ன நடக்கப் போகிறது, என்ன முடியும், எப்படி முடியும் என்பது எங்களுக்கு தெரியும் என்பதுதான் ஐ ஆம் த விக்டர் என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம்.
we know what is the end. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு வாட் இஸ் த எண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த எண்ட் என்ன தெரியுமா? we are the victors. Whatever said and done, whatever we are going through in this world, we are the victors. இந்த விக்டர்ஸ் என்கிற எண்ணம் தான் எங்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். நான் ஜெயம் கொண்டவன். நான் இயேசு உலகத்தை ஜெயித்ததினாலே அவரும் என்னோடு கூட இருந்து என்னை ஜெயிக்க செய்வார் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கும் பொழுதுதான் நாங்கள் உண்மையாகவே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். சரியா? ஆனால் அதை எப்படி நாங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் பெரிய பிரச்சனை. பார்த்துக்கோங்க, இந்த சாத்தான் என்று ஒருவன் இருக்கிறான். எத்தனை பேர் இதை நம்புறீங்களோ நம்பலையோ, ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஹீ இஸ் அ ரியல் பீயிங். அவன் ஒரு ரியல் பீயிங். அவன் இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவிலிருந்து உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து ஜனங்களை சோதிப்பதும் வீழ்த்துவதும், அவர்களை எவ்வளவு தூரம் கெடுப்பதும் நாசப்படுத்துவதும், கஷ்டங்களை கொடுப்பதும், உபத்திரவங்களை கொடுப்பதும், துன்பங்களை கொடுப்பதும், கடவுளுக்கு எதிராக அதை கொண்டு எங்களை திருப்புவதும், இதுவே தாங்க அவன் வேலை. He is trying to his level best to destroy our confidence and faith in God. கர்த்தர் மேலே எங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தையும் உறுதியையும் தகர்த்தெறிவதற்காக அவன் பல வழிகளிலே உலக ஆற தோற்றம் முதல் அவன் செய்து கொண்டே இருக்கிறான். ஆதாமை வீழ்த்தினான், ஏவாளை வீழ்த்தினான், இன்னும் எத்தனையோ பேரை இந்த வீழ்த்தி கொண்டே இருந்தான். சிலரை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை ஜெயிக்க வைத்தார். திரும்பியும் தோல்வி, இப்படியே போய்கிட்டு இருக்கு. சரி, இதற்காக அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஜெயமுள்ளவராக, நல்லா கவனிங்க, ஜெயமுள்ளவராக சிலுவையிலே மரித்து ஜெயத்தை எங்களுக்கு சம்பாதித்து விட்டார். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், we are more than conquerors என்று சொல்லுகிறார். கான்கரர்ஸ்னா யாரு? ஜெயம் பெற்றவர்கள். we are more than conquerors. கான்கரர்ஸ் எல்லாம் உலகத்துல சண்டை போட்டு ஜெயிக்கிறான், நம்ம அதை விட கூட. ஏன்னா நாங்கள் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல லோகாதிபதிகளோடும் போரிட்டு நாங்கள் ஜெயிக்கிறோம், ஜெயிக்க வேண்டும். ஆனால் இந்த ஜெயம் என்பதை அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறதையும் நான் கண்டிருக்கிறேன். அவங்க பெற்றுக்கொள்ள முடியறதில்லை. தோல்வி தோல்வி, கஷ்டம் துன்பம், இப்படியே தான் அவர்கள் சொல்லிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வெறுமையாக்கி கொண்டு போகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நன்றாக கவனியுங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லி தரப்போறேன். அதாவது எப்படி ஜெயம் கொள்ளுதல் என்பதை குறித்து அநேக டிப்ஸ். ஜெயம் கொள்கிறது என்றால் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோமானால் எப்படி ஜெயம் கொள்ளலாம் என்பதை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, நாங்கள் யார் என்றால் ஜெயம் கொண்டவர்கள். இட்ஸ் a past tense. இன்னும் சொல்ல போனா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லலாம். அதாவது ஜெயம் கொண்டவர்கள். we have already won. நாம் எல்லாரும் already won our battle. என்னங்க, இன்னும் பேட்டில்குள்ள தானே இருக்கிறோம், பேட்டில்குள்ள தானே செஞ்சு கொண்டு இருக்கிறோம், இன்னும் எங்கள் வாழ்க்கை முடியலையே, அது எப்படி we have already wonன்றீங்க? அதுதாங்க எங்களுடைய கான்ஃபிடன்ஸ். that is what the Bible teaches us. you are the victors. ஆனால் நாங்கள் விக்டர்ஸ் போல பிஹேவ் பண்றதில்லை, ஆக்ட் பண்றதில்லை. அதனால நாங்கள் தோல்வி 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 என்று சொல்லி தோல்வியவே பற்றி பேசிக்கொண்டு தோல்வியிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே கெடுத்துக்கொண்டு இப்படியாகவே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து மீண்டும் உங்களுக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் தோல்வி உடையவர்கள், தோல்வி அடைந்தவர்கள் இல்லை. நீங்கள் ஜெயம் கொண்டவர்கள். ஆனால் அது என்ன எப்படி என்று உங்களுக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை. அது ஒரு காலத்துல சீஷர்களுக்கும் தெரியாம தான் இருந்தது. அவர்கள் இயேசுடைய இதை கண்டுபிடித்த பிறகுதான் அவர்களும் எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆகையினாலே அருமையான சகோதர சகோதரிகளே, ஜெயம் கொள்ளுதல் என்னவென்று நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் இந்த செய்தியவே உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். First, we are victors. We should know that we are victors. முதலாவது, நாங்கள் ஜெயம் கொண்டவர்கள், ஜெயித்தவர்கள்.
அப்படிங்கிறத நம்ம முதலாவது ஸ்ட்ராங்காக நம்ம மைண்டில் புரிந்து கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? still not a battle is going to be fought. இன்னும் அநேக யுத்தங்கள் நடத்த போகிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. God has given us the victory. He has granted us the victory. But we have to achieve it. அந்த அச்சீவ் பண்றதா எப்படின்னு நம்ம தெரியாம முடிச்சு கொண்டிருக்கிறோம். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். வேத வசனம் வைத்திருப்பீர்கள், வேத புஸ்தகம் வைத்திருப்பீர்கள் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் படிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன், முழுசு நமக்கு தேவையில்லை. கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். You must know first your God, who is your God, who your God is. நீங்கள் உங்கள் தேவன் யார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தேவன் யாருங்க? அநேகர் உடனே பிதான்வாங்க, அநேகர் உடனே இயேசுன்னுவாங்க. வெகு சிலர் தான் பரிசுத்த ஆவியானவர்னு ஏற்றுக்கொள்றாங்க. இன்னைக்கு நான் ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். Who is helping you right now? Father, Son, or the Holy Spirit? According to the scriptures, who is helping you to get the victory? Father? No. Jesus? No. இப்படி சொல்றேன்னு சொல்லி உடனே பயந்துடாதீங்க. Who is going to help you to get the victory is the Holy Spirit. ஏனென்றால் அவர் வல்லமையுள்ள ஆவியானவர். நான் ஒரு புதுசா அவருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். இது எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, அதை ஏற்றுக்கொள்வாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், He is the Commander in Chief. இந்த ஸ்தானத்தில் நான் பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறேன். He is the Commander in Chief. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகனினால் ஞான ஸ்நானம் பற்றி யோர்தான் நதிக்கரையில் கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார், அவரை அபிஷேகித்தார். அங்கதான் ஆரம்பிக்கணும். அங்க ஆரம்பிச்சு அடுத்த அதிகாரத்தில் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவியானவர். நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். Who is leading him? அவர் தானா போனாரா? இயேசு? No. The Spirit of God, the Holy Spirit is leading him. For what? எதுக்கு? To be tempted by the devil. இங்க ஆரம்பிக்குதுங்க. The Commander in Chief. அவருடைய கிரியை இங்க ஆரம்பிக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் உங்களை கூட்டிக் கொண்டு போறேன், நான் உங்களோட கூடவே இருந்து உங்களை ஜெயிக்க வைப்பேன், ஜெயிக்க வச்ச உடனே நீங்க வல்லமையுள்ளவர்களாக திரும்பி வருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை கூட்டிக் கொண்டு போறார். கூட்டிக் கொண்டு போகும்போது ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவ தனியா விடல, இயேசு கிறிஸ்துவோடவே இருக்கிறார். அங்க போறாரு. அங்க முதல்ல பிசாசு ஒரு சோதனையை கொண்டு வரார். சோதனையை கொண்டு வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினுடைய காதுக்குள்ளே, அதாவது அவர் காதுக்குள்ளே அவர் ஒலிக்கிறார். என்ன ஒலிக்கிறார்? எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிருவேன். பார்த்துக்கோங்க, அவர் காதுகளுக்குள்ளே என்ன நினைக்கிறார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு அவர் காதுக்குள்ள ஒலிக்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். உடனே இயேசு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு அவர் அடிச்சிட்டார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவர் வாயில, அவர் சிந்தனையில அதை போட்டு அவர் வாயில பேச வச்சுட்டார். இதை மாதிரி எனக்கும் செய்யறாருங்க. அதனால தாங்க நான் நிறைய விஷயத்துல ஜெயிக்க முடியுது. ஐ ஹவ் டன் இட் சோ மெனி டைம்ஸ். எனக்கும் அது காதல் ஒலிக்கும். என்ன ஒலிக்கும்? நீ இந்த மாதிரி சொல்லு, இந்த மாதிரி நீ கமெண்ட் பண்ணு,
இந்த மாதிரி நீ அதை சொன்னா உடனே அது நடந்துடும். இது ஒரு அனுபவம். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். எப்ப பெற்றுக்கொள்வீர்கள்? பரிசுத்த ஆவியானவரை உங்களை வழி நடத்துகிறவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்து சொன்னாரா நான் உங்களை வழி நடத்துவேன்னு? இல்லையே. அவர் யார சொன்னாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பின்னணியில் இருந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. அப்ப இயேசு கிறிஸ்து சும்மா இல்ல, அவர் பின்னணியில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவருக்கு. ஏன்னா அவருக்கு பெயரே கமாண்டர் இன் சீஃப், தி எக்ஸிகியூஷனர். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இதே இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில், உன்னதத்திலிருந்து வருகிற பலனினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள். உன்னதத்திலிருந்து வருகிற பலன். பரிசுத்த ஆவியானவர் சும்மா விளையாட்டுக்கு வர்ற ஆவியானவர் இல்லைங்க, உன்னதத்திலிருந்து வருகிற பலன். அதனாலே நீங்கள் தரிக்கப்படுவீர்கள். 2வது சோதனையை பாருங்க, அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அவருக்கு தெரியாதா? இல்ல அவர் எப்படி சொன்னா அவர் மட்டும் மயங்கிடுவாரா? நான் அப்படி சொல்லல, அவருக்கும் தெரியும். இப்ப உங்கள்கிட்ட நீங்க தேவனுடைய குமாரன் ஆனேன்னு சொன்னா நீங்க உடனே ஆடி போயிடுவீங்களா? அப்படி ஆடி போனா நீங்க என்ன விசுவாசிகளா? அது இல்லைங்க பிரச்சனை. ஆனா அப்படி ஒரு பிரச்சனை உங்களிடத்துல வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு உடனே உங்கள் காதுகளை திறவுங்கள். அவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? என்னது? அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே அடிச்சாரு பாருங்க ஒரு போட்டு. இது யார் சொல்லி கொடுத்தா தெரியுமா? ஏன்னா இந்த பேதம்லாம் அப்ப இல்லை, பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா கதைகளையும் பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு. எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு கேட்குறீங்களா? அவர் 8 வயசுல போய் தேவாலயத்தில் இருக்கும் பொழுதே வசனத்தை எடுத்து விடுறாரு. எப்படி விட்டாரு? எப்படி விட்டாரு? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவை யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்றதில் இருந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் அவரை டைரக்ட் பண்ணி வழி நடத்தி அவருக்கு எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில் செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்து வழி நடத்தினவரே பரிசுத்த ஆவியானவர். அதுக்குதான் இப்ப நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரப்போறேன். என்னங்க? அப்ப இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன், மாமிசத்துல எங்களை மாதிரி ஒரு மனுஷனா இருக்கிறாரு. So he needs the power of the Holy Spirit, and the Holy Spirit was directing him what to do, when, எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார். அதே மாதிரி டைரக்ஷன்களை அவர் பரிசுத்த ஆவியானவர் யாருக்கெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார், பவுலுக்கு கொடுத்தார், அநேக ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தார். உண்மையாகவே பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் கொடுத்தார். இப்பொழுது கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனா நம்ம தான் அதை என்ன செய்யறது இல்ல, காது கொடுத்து கேட்கறது இல்ல, அவர் சொல்றபடி நம்ம செய்யறது இல்ல. நம்முடைய சிந்தனை, மாமிச சிந்தனை, மாமிச பெருமை, இது நம்மளை அதை தடுக்குது. நம்ம எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு பேசாம இருக்கிறோம். 3வது சோதனைக்கு வாங்க. நீ என்னை பணிந்து கொள், நான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன்னு சொல்றான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த வாய் அவன் உன்னை ட்ராப் பண்றான். இப்ப நீ என்ன செய்ய, அவர் என்று சொல்லி அவன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று அடிச்சு துரத்திட்டார். யாருடைய உதவியினால்? மீண்டும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியினுடைய உதவியினால். அப்பொழுது அவர் சில காலம் அவரை விட்டு கடந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சேர்த்து சொன்னாதான் நல்ல உங்களுக்கு புரியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க, அங்கே இதே இது இருக்குது. இந்த 3 சோதனை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அதுல இந்த சோதனைகள்லாம் முடிந்த பின்பு 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசானவர் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான்.
14ஆம் வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆவியானவருடைய பலத்தினாலே. அவர் சொந்த பலத்துல போகலங்க. அதையே புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சொந்த பலத்தில் எந்த கிரியையும் அவர் செய்யவில்லை, அவர் செய்யவும் மாட்டார். ஏன்னா அவர் மாம்சத்தில் இருந்த மனிதன் என்று அவருக்கு நல்லா தெரியும். ஆகையினால் அவர் செய்ய மாட்டார். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி வந்து அவர்களுடைய ஜெபாலயங்களிலே உபதேசித்து பேசினார், எல்லாராலும் புகழப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசிக்கிறது ஹெல்ப் பண்றது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை உபதேசிக்கிறதற்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவருக்கு எல்லாம் தெரியும், அவரே உபதேசிக்கிறார் அப்படின்னு. நோவே. அவரை உபதேசிக்க பண்ணினது பரிசுத்த ஆவியானவர். எல்லா வசனத்தையும் ஞாபகப்படுத்துறார். சொல்லி 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 இதை சொல்லு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை ஞாபகப்படுத்துறாரு. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை ஞாபகப்படுத்துறாரு. எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். ஞாபகப்படுத்த இவர் சொல்றார். இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் உண்மையிலேயே ஆவியில் நடத்தப்பட்டு பிரசங்க மேடையில் காணப்பட்டான் என்றால் இந்த நடத்தல் அவனுக்கு நான் சொல்லுவது புரியும், மற்றவர்கள் புரிகிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களையும் விசுவாசிகளா இருக்க உங்களையும் அவர் வழிநடத்த முடியும். ஆனா முக்கியமாக மேடையிலிருந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் போதகர்களுக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பாக தேவை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்ம தான் காது கொடுக்கறது இல்லை. நீ கொஞ்சம் அமைதியா இருங்க ஆவியானவரே, நாங்க பாட்டுக்கு இந்த கதைகளை கொஞ்சம் நல்லா விடுறோம், நாங்க விட்டுட்டு வந்துடுறோம், அதுக்கு பிறகு எப்படிங்க இது? அப்ப என்ன கிரியை நடக்கும்? ஒரு கிரியை நடக்காது. ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் முதன்மை ஸ்தானத்தையும் கொடுக்காவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைப்பது முடியாத காரியம். நான் கூடாத காரியம்னு சொல்ல மாட்டேன், முடியாத காரியம். நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமானால் பரிசுத்த ஆவியோட கை கோத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலைனா ஆண்டவரேன்னு சொல்லுங்க, பரிசுத்தவானவர் வந்து நிற்பார். ஏன்னா அவருக்கு அந்த கமிஷன், he is the commander in chief. அவருக்கு அந்த கமிஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதையும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவர்களை நடத்தி கொண்டு போனார். அனனியா சப்பீராவிலே ஆரம்பிச்ச கதை பரிசுத்த ஆவியானவரினால் நிறைந்து அவர்களை பார்த்து, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவரை பற்றி சாட்சி கொடுத்தான். அதை அவர்களால் எதிர்க்க முடியாமல் கல்லறிந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு பலனை கொடுத்தார். Don't worry, Stephen. This is nothing. The reward which you are going to get there is going to be greater than this. Don't worry, I am with you. I will give you the strength to bear all the stone throwing. கல்லறிகிற ஒன்னையும் தாங்குவதற்கு உனக்கு நான் பலனை கொடுப்பேன். இதை தேவைப்பட்டால் நானே அந்த கல்லறியை வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லுவார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஏன் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பது கிடையாது. அப்படி இடம் கொடுக்காததினாலே நாங்கள் அநேக காரியங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, வல்லமையான செயல்களை நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். Start giving importance to the Holy Spirit. அதிலே இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எதை செய்தாலும் தன்னுடைய பெருமைக்காகவோ தன்னுடைய மகிமைக்காகவோ அதை செய்கிறது இல்லை என்று வேதம் கூறுகிறது. அவர் கிறிஸ்துவையே மகிமைப்படுத்துவார். அப்படி சொல்லிப்பட்டிருக்கும் பொழுது நீங்க ஏங்க பயப்படுறீங்க? அவர் அவர் தன்னை காட்டிக்கவே மாட்டாரு, தன்னை யாருன்னு சொல்லவும் மாட்டாரு. அவர் பாட்டுக்கு உங்க கூட இருந்து கிரியைகளை நடத்திக்கிட்டே இருப்பாரு. மகிமைப்படுவது யார்? கிறிஸ்து. அதை இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், அவர் வேதமும் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரும் அதை நிறைவேற்றுகிறார். அவருக்கு அது தவிர வேற வேலையே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை தவிர பரிசுத்த ஆவியானவருக்கு வேற வேலையே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பேதுருவை அவர் வழி நடத்தினார்.
அவனை கொண்டு போய் சிலுவையில் சிறையில் போட்டாங்க. ஜெபிச்சாங்க, இதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவனை விடுதலையாக்க புறப்பட்டது யார்? பரிசுத்த ஆவியானவர். எந்த ரூபத்தில் போனார்? தேவ தூதனுடைய ரூபத்தில் போகிறார். அவர் உள்ள நுழைய கதவு டமால் டமால் டமால். ஏன்? வல்லமை. தேவதூதன் மட்டும் போனால் அது நடக்காது. டமால் 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 டமால்னு பூட்டெல்லாம் உடையுது, கதவெல்லாம் திறக்குது, நேரம் போயிட்டார். எந்த ரூபத்திலே அவர் போனார்? தேவ தூதனுடைய ரூபத்திலே போனார். போனது யார்? பரிசுத்த ஆவியானவர். அவனை எழுப்பினாரு, தட்டி எழுப்பினாரு, போ. ஏன்னா தேவதூதனுக்கெல்லாம் அந்த அந்த அதிகாரம்லாம் கிடையாது. என்ன அதிகாரம்? நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றதுக்கான அதிகாரம் தேவ தூதனுக்கு கிடையாது. ஆனால் நீ தேவாலயத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே போய் நீ சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னது பரிசுத்த ஆவியானவர். அவர் அங்க கூடவே இருக்கிறார். சரியா? நான் சுருக்கமா சொல்லி கொண்டு போறேன். அதுக்கு பிறகு கொர்நேலிய வீட்டுக்கு போறான். கொர்நேலிய வீட்டுக்கு கதையிலேயே பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவனை மீட் பண்ணினார், என்ன நடந்தது எல்லாம் தெரியும். அதுல போட்டிருக்கிறதெல்லாம் தேவதூதன் என்று போட்டிருக்கிறது. ஆனா தேவதூதன் என்று வந்த எல்லா இடத்திலேயுமே வந்தவர் பரிசுத்த ஆவியானவர் தேவதூதனுடைய ரூபத்தில். அங்க போன உடனே கொர்நேலிய வீட்டுக்கு போறார். கொர்நேலிய வீட்டுக்கு போன உடனே இவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார். முடிஞ்சு போச்சுங்க கதை. பரிசுத்தவானர் அங்க பரலோகத்திலிருந்து அப்பதான் புறப்பட்டு வரல. அவர் இவனோட தான் இருக்கிறாரு. இவனை அங்க வழி நடத்தி கொண்டு போனதும் அவர் தான். அங்கே போய் அவர் பரிசுத்தவானால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உடனே எல்லாருக்கும் வந்து உடனே எல்லாரும் ஞானஸ்தானம் கொடு அப்படின்னு யார் சொல்றா? பரிசுத்தவானர் சொல்றாரு பேதுருக்கிட்ட, ஞானஸ்தானம் கொடுக்க சொல். கொடுத்துட்டாங்க. கதை முடிச்சு. என்னங்க, எல்லாவற்றிலேயும் பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் இருக்கிறது. பவுல் தமஸ்குவுக்கு போ என்பது வரையிலும் இயேசு பேசினார். தமஸ்குவுக்கு போன பிறகு அனனியா அவனை பிடித்து அனுப்பினார். எதற்கு? நீ பார்வையடைவதற்கும் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெறுவதற்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்? He needs the baptism of the Holy Spirit. Otherwise, he cannot start his ministry. அவருடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்க முடியாது. பரிசுத்த ஆவியினாலே அவர் அபிஷேகம் பண்ணப்படாமல் அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாது, பண்ணவும் இல்லை. அதற்கு மேல அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு. என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒன்னா நான் சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. சரி, ஒரு வசனம் சொல்லுது, பவுலின் கரங்களினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை கர்த்தர் செய்தார்னு போட்டிருக்குதா? விசேஷித்த அற்புதங்களாம். அதை செய்தது எல்லாம் யாருங்க? Who did it? பிதாவா? அவர் சைலண்ட் ஆகி 2000 வருஷம் ஆகி போச்சுங்க. இயேசு கிறிஸ்து அவர் வலது வருஷத்துல உட்கார்ந்து 2000 வருஷம் ஆகி போச்சு. 2000 வருஷமா செய்யறது யாரு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன சொல்றாரு? நிறைய அவசரங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நான் சொல்லிக்கொண்டே போனீங்கன்னா அது ரொம்ப நேரம் தான் கடந்து போகும். இவன் அபிஷேகம் பெற்றான், எழுந்து ஊழியத்துக்கு போகிறான். ஊழியத்துக்கு போகும்போது எல்லாம் முதல்ல 9ஆம் அதிகாரத்திலே இது ஆரம்பிச்சிருது. அவர் யூதா கலிலேயா சமாரியா நாடுகளெல்லாம் வந்த பேதுரு போய் எல்லாரும் சந்தித்து வருகிற இத்தாலியா என்ற ஒரு குடியிருக்க பரிசுத்தவான்களுக்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் தீவிரவாதமாய் கிடந்த ஜனேயனு பேருள்ள மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஜனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை போட்டுக்கொள் என்று உடனே எழுந்திருத்தான். படுக்கையை போட்டுக்கொண்டு விட்டேன். இதை சொன்னது யாருங்க? இதை செய்யும்படி பேதுரை வழிநடத்தினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் பெருமையை தேடுவதில்லை, அவர் தனக்கு மகிமையை தேடுவதில்லை. அவர் இயேசு கிறிஸ்துவை முன்னுக்கு வைப்பார். அவர் நாமத்தினாலே அற்புதங்களை செய்யும்படியாய் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வார். ஊழியக்காரர்கள் அதை செய்து முடிக்கும் பொழுது கர்த்தருடைய இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அதிலே அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா அதுதான் அவர் கமிஷன். He is the commander in chief. வல்லமை. He is the source of power. I told you.
not Jesus Christ. Please do not mistake that. Jesus Christ is not the source of power. It is the Holy Spirit who is the source of power. அதனால தான் பவரான ஹோலி ஸ்பிரிட்டை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இடைப்பட்டால் உடனே நடக்கும். நம்ம தான் விடுறது இல்லையே. இன்னைக்கு சபைகளில் பரிசுத்த ஆவியானவரை விடவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப அப்செட்டிங்காக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த அந்நிய பாஷையை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சு பரிசுத்த ஆவியானவரை கேவலப்படுத்திட்டாங்க. இவங்க நினைக்கிறாங்க அந்த விசுவாசிகளையும் அந்த அந்நிய பாஷை பேசுகிறவர்களையும் கேவலப்படுத்துகிறாங்கன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே கேவலப்படுத்தப்படுகிறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவரை வேதனைப்படுத்த முடியுமா? வேதம் சொல்கிறது அவரை வேதனைப்படுத்த முடியும். He can be vexed அப்படி என்று இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். இன்னைக்கு எல்லா சபைகளிலும் ஆவியை அவிச்சு போட்டாங்க. ஆவியே இல்லைங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஆவியே இல்லை. ஐ சேலஞ்ச் தட். அப்புறம் எங்க அங்க அற்புதங்கள் நடக்கும்? எப்படிங்க ரிவைவல் வரும்? என்னமோ ரிவைவல் கத்துறீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், போன வாரமே சொன்னேன்னு நினைக்கிறேன். ரிவைவலிஸ்ட் தி ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்டை வெளியில தூக்கி எரிஞ்சு போட்டு நீங்க ரிவைவல் கூரைக்கு மேல இருந்து சத்தம் போட்டாலும் ரிவைவல் வராது. உபவாசம் பண்ணி 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் ரிவைவல் வராது. தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் ரிவைவல் வராது. பரிசுத்த ஆவியானவரை உள்ளே அனுமதித்தால் ரிவைவல் வரும். ஏன்னா அவர் தான் ரிவைவலிஸ்ட். இப்ப எல்லாரும் அவர் பொசிஷனை எடுத்துக்கிட்டு அவரை வெளியில தள்ளிட்டாங்க. கஷ்டங்க, வேதனையா இருக்குதுங்க. பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுத்தாதீர்கள் இருக்கு. மனிதனோடு அவர் போராடுவதில்லை என்று இருக்கு. இதையெல்லாம் பைபிள்ல தானே இருக்கு. அவரை துக்கப்படுத்தாதீர்கள். நீங்க பரிசுத்த ஆவியானவரை மதிக்காம அவரை ஓரம் கட்டிட்டீங்க. நம்ம பாஷையில பேசுவோம். அவரை ஓரம் கட்டிட்டீங்கன்னா அவர் துக்கப்படுவாரா இல்லையா? ஏங்க நமக்கே துக்கம் இருக்காதா? நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம், நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அங்க கிடைக்கலன்னா நம்ம துக்கப்படுவோமா இல்லையா? அதை மட்டும் நாங்க துக்கப்படுறவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சண்டை கூட போடுவோம். பரிசுத்தவர் என்னங்க பண்ணுவாரு? நீங்க வர ஓரம் கட்டுறீங்க. Sit in that corner. Don't come here. We are the master of ceremony. Standing on the pulpit. அப்படின்னு இவங்க புல்பிட்டை பிடிச்சுக்கிறாங்க. ஆனா புல்பிட்ல யாரு இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் புல்பிட்டை நிக்கணும். நீங்க இல்ல, ஊழியக்காரன் கூட கிடையாது. ஊழியக்காரனோடு கூட பரிசுத்த ஆவியானவர் மேடையிலே இருந்தால்தான் அந்த எந்த ஆசீர்வாதமும் எந்த வாக்குத்தத்தமும் அங்கே நிறைவேறும். இல்லாவிட்டால் நிறைவேறாது. ஏங்க இவரை நிறைவேற்றாரு. மேடையில இருந்து பேசுறவங்க போதகரும் ஊழியக்காரங்க நிறைவேற்றாங்க. இவங்க ஒரு கருவிங்க, நிறைவேற்றுகிறவர் அவர். நீ அவங்க ஓரம் கட்டிடுங்க, அப்புறம் நிறைவேறலன்னு கத்துங்க. சரி, பேதுருனுடைய கச்சைகளையும் பவுலினுடைய இருமால்களையும் கச்சைகளையும் உருவி கொண்டு போய் இதுல போட்டாங்க, வியாதியஸ்தர்கள் மேல போட்டாங்க. நல்லா சக்கமா கதையா சொல்லிட்டு போறேன், ஏன்னா டைம் ஓடிக்கொண்டு போட்டாங்க. எல்லாரும் சுகமடைஞ்சிட்டாங்க. ஏங்க பேதுருனுடைய கச்சையும் அவனுடைய உடம்புல இருந்த சட்டியம் அதை ஹீல் பண்ணிச்சு. அப்படியே அங்க ஹீல் பண்ணிச்சு. அப்படி இருக்குதா பைபிள்ல? பவுலனுடைய உருமால்களை எல்லாம் கொண்டு போய் போட்டாங்க, ஹீல் ஆயிடுச்சு. அப்ப என்னங்க அர்த்தம் அதுக்கு? The Holy Spirit அவர் ஹீல் பண்றாரு. அவர் தான் ஹீல் பண்ணினார், அவர் தான் பண்றாரு, இப்பயும் அவர் தான் பண்ணணும். அவரை நீங்க ஓரம் கட்டிட்டீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. தயவு செய்துங்க, அவரை துக்கப்படுத்தாதீங்க, அவரை வேதனைப்படுத்தாதீங்க, அவரை நிந்திக்காதீங்க. அவர் அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பேசுறவர்கள் எல்லாம் வாழ்க்கை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு, ஐயோ கடவுளே, அதை விட்டுடுங்க. எந்த மனுஷனும் குறைவுள்ளவன். அந்நிய பாஷை பேசுகிறவர்கள்லாம் நான் பெரிய பரிசுத்தவான் என்று நானும் சொல்லுவதில்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதுகளை எப்படி பாவிக்க வேண்டும், எப்படி உபயோகிக்க வேண்டும், எங்க பேச வேண்டும், எங்கே பேசக்கூடாது என்பதை போதிக்காத ஊழியர்கள்
அவன் அந்நிய பாஷை பேசுகிறான், அவன் சரியில்லை, அதனால பேசக்கூடாது, நிறுத்து, இப்படி சொன்னான் என்றால் அவன் பொய் சொல்லுகிறான், தவறாக போதிக்கிறான். அவனுக்கு அந்நிய பாஷை என்றால் என்ன, ஏன் பேச வேண்டும், எங்கு பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், இதையெல்லாம் நீ அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாயா? நீ சொல்லிக் கொடுக்காம அவன் மேல குற்றம் சொல்றதுக்கு நீ யாரு? அதான் கர்த்தர் பார்த்துக்குவார். அவன் வாழ்க்கை சரியில்லை, அவன் பேச்சு சரியில்லை, அதை பத்தி உனக்கு என்னைய? நீயா கணக்கு கொடுக்க போற? நீயா கணக்கு கொடுக்க போற? கணக்கு கொடுக்கறது யாரு? அவன் தானே. அவன் கணக்கு கொடுத்துட்டு போ. நீ அவனுக்கு எப்படி பாவிக்கணும்னு சொல்லிக் கொடு. அதை நீ சொல்லிக் கொடுக்க மாட்ட. அதை சொல்லிக் கொடுக்காம நீ இஷ்டத்துக்கு கண்டபடி பேசுவ. என்ன இப்படியே இப்படி பண்ணிட்டு இருந்தா பரிசுத்தவனுக்கு எவ்வளவு துக்கப்படுவார் தெரியுமா? அவர் துக்கத்துல இருக்கிறாருங்கிறது என்னால் உணர முடிகிறதுங்க. வேதனைப்பட்டு துக்கித்துக் கொண்டு இருக்கிறாருங்கிறத என்னால் உணர முடிகிறது. என்னாலே உணர முடிகிறது. ஆகையினால்தான் நான் இவ்வளவு வேதனையோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே கொரிந்து சபையை சாடுன்னு சாடுறார். ஏன்? அந்த சபையில் இல்லாத ஒழுங்கினுமே கிடையாது. ஆனா இப்போ கொரிந்து சபையை விட ஒழுங்கினமா இருக்குது நம்ம சபைகள். அந்த சபையோட ஒழுங்கினமா இருக்குதுங்க. 5 அதிகாரத்தில் முதல் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, சபையிலே விபச்சாரம் செய்யப்படுகிறது என்பதை கேள்விப்படுகிறேன்னு பவுல் சொல்றாரு. ஆனா அவன் தான் அங்க மூப்பரா இருக்கான். அவனை ஏன் அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க? இல்ல அவன் மேல ஏன் எல்லா கமிட்டி மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் போட்டு நீர் சரியில்லை அப்படின்னு சொன்னாதானங்க மற்றவன் அந்த பாவத்தை செய்யாதிருப்பான், பயப்படுவான். ஆனா நீங்க அவனை வேறு நோக்கத்தோடு அவனால் வரும் ஆதாயத்தை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் அவனே அங்கே இருப்பதற்கு அனுமதித்தால், அவனே அங்கே இருக்கிறான், நம்ம ஏன் இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லா பேரும் அந்த பாவத்தை செய்வோம். இந்த அடிப்படை கூட தெரியாதா? சபை நடத்துகிறவர்களுக்கு இந்த அடிப்படை கூட தெரியாவிட்டா சபையை எப்படிங்க நடத்துவாங்க? எப்படி நடத்துவாங்க? அந்த சபை எப்படி இருக்கும்? எனக்கு நினைச்சு பார்த்தாலே வேதனையா இருக்கு. நீ ஒருவனை கண்டித்தால் மற்றவர்கள் ஆட்டோமேட்டிக்கா திருந்துவாங்க. அந்த ஒருவனை நீ விட்டு இதெல்லாம் விட்டுருவாங்க. அந்நிய பாஷை பேசினா மட்டும் அவங்க தாறுமாறா பேசுவாங்க. விபச்சாரம் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் எல்டரா இருப்பான், அவனை விட்டுருவாங்க. ஆனா அந்நிய பாஷை பேசுகிற ஒருத்தன் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டான்னா அதை தூக்கி பிடிப்பாங்க. அதை தூக்கி பிடிக்கிறனால நீங்கள் பரிசுத்த ஆவியை கேவலப்படுத்துகிறீர்கள் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இவரை பத்தி நீங்க என்ன பேசினாலும் அதை பத்தி கவலை இல்லைங்க. ஹி இஸ் நோபடி. ஆனால் அங்கே பாதிக்கப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். புரிகிறதா? ஆதாயத்திற்காக அவர்களை உள்ளே வைத்துக் கொள்கிறீர்கள். ஆனா பரிசுத்தாவியை வெளியே தள்ளிடுறீங்க. பரிசுத்தாவியை வெளியில தள்ளிட்டு உங்களால எதுவும் சாதிக்க முடியாதுங்க. இன்றைக்கு ஏன் சபைகளில் அல்லது ஊழியக்காரர்கள் மத்தியில் ஏன் அற்புதங்கள், அதிசயங்கள், சுகமளிக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது? எதுவுமே ஏங்க நடக்க மாட்டேங்குது? கொஞ்சம் நல்லா யோசித்து சொல்லுங்க. எனக்கு பதில் நல்லா யோசித்து சொல்லுங்க. அதாவது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு நான் சொல்றேன். அங்க பரிசுத்தாவி இல்ல. பரிசுத்தாவி தானங்க சுகம் கொடுக்கணும். பரிசுத்தாவி தானங்க அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கணும். பரிசுத்தாவி தானே அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும். அங்க பரிசுத்தாவி தான் இல்லையே. பரிசுத்தாவி இல்லாம நீங்க போய் எத்தனை ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை உபவாசம் பண்ணாலும் சரி, நத்திங் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். நான் சென்ற வாரம் சொன்னேன், அதுல சின்ன ஒரு காரியத்தை மட்டும் திரும்பியும் ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு சபைகள் பெருகி இருக்கிறது, இவ்வளவு விசுவாசிகள் பெருகி இருக்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் 1901ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பரிசுத்த ஆவியின் எழுப்புதல். 19 நூற்றாண்டுகளுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்த பெந்தேகோஸ்தே என்கிற பரிசுத்த ஆவியின் எழுப்புதலின் காரணமாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட்டம் பெந்தேகோஸ்தே கூட்டம் 700 மில்லியன் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியை ஒதுக்கி தள்ளுகிற பாப்டிஸ்ட் 70 மில்லியன்ல நிற்கிறாங்க. மெத்தடிஸ்ட் 60 மில்லியன்ல நிற்கிறாங்க.
யுனைடெட் சர்ச் காணாமலே போயிட்டுது. நான் இப்ப கடைசியா எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன், 1 மில்லியன் கூட இல்லையா. ஆனா 525,000 தான் இருக்கிறாங்களாம் யுனைடெட் சர்ச். கனடாவிலேயே பெரிய சர்ச். ஏன் ஆவி இல்ல, இட்ஸ் கான். அது எல்லாம் இனிமே தேராது. பிரெஸ்பிட்டேரியன் 30 மில்லியன். உலகம் பூரா நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இவங்க எல்லாம் பெரிய பெரிய சபைகள், பெரிய பெரிய இதுகள் சொல்லி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. அதெல்லாம் இன்டர்நெட்ல இருந்து போய் பாருங்க, நல்லா யோசிங்க. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆரம்பமாகி 21ஆம் நூற்றாண்டுக்குள் நுழையும் பொழுது கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று சொல்கிற கூட்டத்தில் இருப்பவர்கள் 700 மில்லியன் பேர். 700 மில்லியன் பேர். எப்படிங்க? பரிசுத்த ஆவியின் எழுப்புதல். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் இல்லாவிட்டா உங்க ஒண்ணுமே நடக்காது. நம்மை ஜெயம் கொள்ள செய்கிறவர், அதைத்தான் நான் 2வது போர்ஷன்ல நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். நம்மளை ஜெயம் கொள்ள பண்ணுகிறவர், ஜெயிக்க பண்ணுகிறவர், ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறவர். திரும்பியும் நான் சொல்றேன், கோச்சு கொள்ளாதீங்க. பிதா அல்ல, கிறிஸ்து அல்ல, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அப்ப பரிசுத்த ஆவியாரை வணங்கலாமா? வணங்குங்க, அதனால தப்பு இல்லை. அவரை கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க, அதனால தப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து கண்டிப்பா கோச்சு கொள்ள மாட்டாருங்க. கோச்சு கொண்ட மாதிரி வேதத்துல எங்கேயுமே இல்லை. நீங்க இயேசுவை கூப்பிட்டாலும் அங்க வந்து நிற்பது பரிசுத்த ஆவியானவர் வந்து நிற்பார். அது உங்களுக்கு தெரியாது. இல்லைதான் இவர் பரிசுத்த ஆவியை பத்தி இவ்வளவு சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதை அனுபவிச்சவங்க. என்ன, நான் அதை அனுபவித்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே என்னுடைய கரங்களாலே எவ்வளவு அற்புதங்களை நான் நடப்பித்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை சுக பிணியாளிகளை குணமாக்க முடிந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பிசாசுகளை துரத்தி இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? யாரால்? என்னாலயா? இல்ல, பரிசுத்த ஆவியினால். 19 வயதிலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 50 வருஷமா நான் ஊழியம் செய்கிறேன். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிசாசுகளை துரத்தி இருக்கிறேன். எத்தனையோ பிணியாளிகளை சுகப்படுத்தி இருக்கிறேன். இப்படி பரிசுத்த ஆவியை கொண்டு, அவருடைய வல்லமையை கொண்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவோம். அவர் என்ன சொன்னார்? லூக்கா 24:49 அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? எல்லா சீஷர்களையும் பார்த்து, நீங்கள் உன்னதத்திலிருந்து வர கொடுக்கப்பட போகிற பரிசுத்த ஆவியை பெறும் வரைக்கும் எருசலேமிலிருந்து ஊழியத்திற்கு புறப்படக்கூடாதுன்னு கட்டளையிட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏங்க இயேசுக்கு தெரியாத? நான் தான் இருக்கிறேனே, என்னுடைய நாமத்தினாலே நீங்க போய் ஊழியத்தை செய்யுங்கன்னு அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே. Why he said you have to wait till the Holy Spirit comes upon you? Yeah, he knows he is a commander in chief. He knows பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்று அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பேதுரு அவனுடைய பலவீனத்திலையும் அவனுடைய மாமிசத்திலையும் ஊழியத்துக்கு அவன் இறங்கி இருந்தான்னா என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பவுலாவது பரவாயில்ல, ஏன்னா கொஞ்சம் படித்தவர், ஞான அறிவு எல்லாம் இருக்குது, கொஞ்சமாவது அவருக்கு இருக்குது. பேதுருக்கு என்னங்க இருந்தது? மீன் பிடிக்கிறவங்க, படிப்பறிவே கிடையாது. அந்த படிப்பறிவு இல்லாத ஒரு அப்போஸ்தலனை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நடப்பித்த கிரியைகளை அப்போஸ்தல நடபடிகளிலே படித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, மரணம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவோடு கூட இருந்தார். அவனை வழி நடத்தினார், அவனை பலத்தினால் இடைக்கட்டினார், அவனுடைய கரங்களினாலே வல்லமையான கிரியைகளை நடப்பித்தார், மரித்தோர்களையும் உயிரோடு எழுப்பும்படி அவனுக்கு உதவி செய்தார். இதை செய்ததெல்லாம் யார்? பரிசுத்த ஆவியானவர். பவுல் எத்தனை அற்புதங்களை நடப்பித்தான், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். பவுலா செய்தான்? அவரோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நிறைவேற்றினார். அதை புரிந்து கொள்ளாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல், நாங்கள் பெரிய போதகர்கள், நாங்கள் எல்லாவற்றையும் சாதித்து விடுவோம். திரும்பவும் சொல்கிறேன், அருமையான போதகர்களே, அருமையான ஊழியக்காரர்களே, உங்களால ஒன்னும் சாதிக்க முடியாது. ஒன்னும் முடியாது. சும்மா நீங்க பேசிக்கொண்டு இருக்க, கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டுதான் இருப்பீங்க.
உங்களால ஒரு பிணியாளியை குணமாக்க முடியாது, உங்களால ஒரு பிசாசு பிடிச்சவனை துரத்த முடியாது, உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா பேசிக்கிட்டே இருப்பீங்க. வாட் ஃபார்? யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். நீங்க ஜெயம் கொள்கிறவர்களா? இல்ல, தோல்வி அடைந்தவர்கள். தோல்வியே உங்களுக்கு முடிவு. எல்லா இடத்துலையும் தோல்வி. ஜெபம் பண்ண போனா அவங்க சுகமாகாது, அங்க தோல்வி. பிசாசு தோத்த போனா அங்க பிசாசு போகாது, அங்க தோல்வி. உபத்திரவங்களில் தோல்வி. ஒன்னே ஒண்ணுல மட்டும் தோல்வி கிடையாது. எதுல தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறதுல. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு பரிசுத்தனுடைய உதவி தேவையில்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு யாருடைய உதவி தேவைப்படும் தெரியுமா? சொன்னா ஷாக் ஆகிடக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு யாருடைய உதவி தேவைப்படுகிறது? சாத்தானுடைய உதவி. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லை. சாத்தானுடைய உதவி இருந்து நல்லா சம்பாதிக்கலாம். அதை மட்டும்தான் சம்பாதிக்கலாம். சுகத்தை சம்பாதிக்க முடியாது, சுகத்தை சம்பாதிக்க முடியாது, ஜெயத்தை சம்பாதிக்க முடியாது. நீங்கள் இதையெல்லாம் சரியாக செய்தீர்கள் என்றால் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனைகள் வராது என்றும் வேதம் சொல்கிறது. நீ முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கூட கொடுப்பேன் என்று சொன்னது இயேசு. நம்ம முதலாவது அதை தேடாமல் எங்களுடைய விஷயத்துக்கு நாங்க எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருந்துட்டு கடைசியில தோல்வி அடைந்து போய் நின்னால் அதுக்கு இயேசு பொறுப்பா? இல்லை. இதுல ஒரு சிறிய வழக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்ப சாத்தா மட்டும்தான் பணம் கொடுப்பானா நீங்க கிட்ட கேட்பீங்க. சாத்தானாலும் பணம் கொடுக்க முடியும், உங்களை ஐஸ்வர்யவனாக்க முடியும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தீர்களானால் கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், ஐஸ்வர்யவனாக்கவும் முடியும். இதுதான் வித்தியாசம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் வருவது கிறிஸ்துவினிடத்திலிருந்து. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஒதுக்கிவிட்டு மற்ற ஆவிகளுக்கும் மாமிச இச்சைகளுக்கும் நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பிசாசு கொடுத்து வஞ்சித்து கடைசியில் உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவோம். ஜெயம் கொள்ள மாட்டீங்க. அப்புறம் ஜெயம் கொள்கிறவனுக்கு கிடைக்க போற கிரீடெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க கிடைக்கும்? ஜெயம் கொள்ளணுமா வேண்டாமா? ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாய் இருப்பது, எங்களுக்கு உந்துகோலாய் இருப்பது, எங்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிப்பது யார்? மீண்டும் மீண்டும் உறுதியுடன் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து நான் உலகத்தை ஜெயித்தேன் போயிட்டார். ஆனா கூட இருந்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். He is making us, He is helping us, He is directing us to get the victory. பேட்டிலுக்கு போறோம். எங்களுடைய பேட்டில் என்னன்னு சொல்லி உங்களுக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லா போட்டிருக்கு. நமக்கு நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எபேசியர் 6ஆம் அதிகாரம் எல்லாம் தெரியும். ஆனா அதை பாவிக்கிறதுதான் பிரச்சனை. நம்முடைய போராட்டம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அந்த சத்துவத்தின் வல்லமை எங்கிருந்து வருகிறது? பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வருகிறது. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில், நல்ல கவனிங்க, நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் நம்ம அவனை அதை ஃபேஸ் பண்ணணும் என்றால் எங்ககிட்ட கமாண்டர் இன் சீஃப் இருக்கணும். We must have the commander in chief on our side and he will direct our battle. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க வாழ வீசணும் எல்லாம் அவர் சொல்லிக் கொடுப்பார். அழகா சொல்லிக் கொடுப்பார். இதெல்லாம் நான் நல்லா அனுபவிச்சிருக்கேன். அப்ப பிசாச ஈஸியா வெட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆவியின் பட்டயம் என்று போட்டிருக்குது.
பட்டயம் தானேங்க போய் எங்க இது பண்ணும். மற்றதெல்லாம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தானே. அஃபென்ஸில் போகிறது என்னது? பட்டயம். அந்த பட்டயத்துக்கு பொறுப்பானவர் யாரு? ஆவியானவர். உங்களை யுத்தத்தை வழிநடத்துகிறவர் யாரு? ஆவியானவர். எல்லாமே அவர் தாங்க. ஜெயத்தை கொடுக்கிறதும் அவர் தான். ஜெயத்தை நமக்கு சம்பாதித்து வைத்தவர் இயேசு. அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். மாமிசத்தில் இவர்களோடு மாமிசத்து போராட்டத்தை நாங்கள் போராடவில்லை. ஆவிக்குரிய போராட்டத்திலே நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். கைவிடவில்லை. எங்களோடு கூட இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பி கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு பெரிய காரியத்தையும் செய்கிறார். அதையும் சொல்லட்டுமா? பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைய வரைக்கும் அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். ஹலோ, இல்லைன்னா அந்தி கிறிஸ்துன்னு சும்மா கண்டபடி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா அந்தி கிறிஸ்து ஏன் இன்னும் வெளிப்படல தெரியுமா? அந்தி கிறிஸ்து வெளிப்படாததுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். வேதவசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. கிரியை செய்கிறதா? சரி. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அதாவது எது வெளிப்படாதுன்னு எனக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது. அதாவது அந்தி கிறிஸ்து, பாவ மனுஷன், கேட்டின் மகன் எல்லாம் 3ஆம் வசனத்திலிருந்து சொல்லிக்கிட்டே போறார். பாவ மனுஷன், அந்தி கிறிஸ்து, கேட்டின் மகன் எல்லாம் அவனுக்கு நிறைய பேர் இருக்கு. அவன் ஏன் இன்னும் வெளிப்படாம இருக்கிறான் என்றால் இதுவே நமக்கு தெரியாது. அந்த கிறிஸ்துவ பத்தி நிறைய பேசுறோம், கேள்விப்படுறோம். வாய்க்கு வாய் அந்த கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், ரொம்ப சிம்பிள். ஆனா அவன் வெளிப்படாமல் அவனை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் இல்லை, எங்களால முடியாது. நீங்களும் நானும் எங்களால முடியாது. நல்லா யோசிச்சுக்கோங்க, எங்களால முடியாது. சபை முடியுமா? சபையாலையும் முடியாது. அப்ப அந்த தடை செய்கிறவன் யாரு? அந்த தடை செய்கிறவன் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த தடுத்து கொண்டு இருப்பதினாலே அந்தி கிறிஸ்து வெளிப்படாமல் இருக்கிறான். அவன் அவர் எடுக்கப்பட்டு போகும் காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே கிரியை செய்து கொண்டே இருப்பார். அவர் வரும் பொழுது 2 காரியத்தை அவர் செய்வார். ஒன்று, அவர் பூமியை விட்டு போயிடணும். ஏன்னா அப்பதான் இயேசு வரணும். அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி, அதெல்லாம். இவர் போகாம அவர் வரமாட்டார். இதெல்லாம் காட்ஸ் பிரின்சிபிள்ஸ். இதெல்லாம் நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. எங்க கையில் அது இல்லை. இவர் போகணும், இயேசு வரணும். ஆனா இப்ப அவர் இங்கதான் இருக்கிறாரு. அந்தி கிறிஸ்துவ தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகளும் சபையும் தான் அந்தி கிறிஸ்துவை தடை செய்து மண்ணாங்கட்டி. எனக்கு கேட்ட சிரிப்பு வருதுங்க. உங்களால தடை பண்ண முடியுமாங்க? என்னங்க பேச்சு இதெல்லாம்? தடை பண்ண முடியாது. ஏன் முடியாத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருந்து தடை பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் எடுக்கப்படும் நாள் வரும். அந்த நாளிலே அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அது வரைக்கும் அவனாலையும் வெளிப்பட முடியாது. சரி, அது முதலாவது. பரிசுத்த ஆவியானவர் கடைசியா செய்கிற காரியத்தில் முதலானது. 2வது, அவர் வரும் பொழுது எல்லாரும் மறுரூபமாகி நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. எல்லாரும் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. உண்மைதானுங்க? உங்களுக்கு அந்த ஆசை இருக்குதா இல்லையா? நாங்க மறுரூபமாகி போயிடுவோம். உயிருள்ள நாங்கள் யாவரும் ஒரு சன பொழுதிலே மறுரூபமாகி நாங்கள் அவரோடு போய்விடுவோம். ஐயா, அந்த போறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. ஒரு காரியம் ஒன்று இருக்குது. காரணம்னு சொல்றதை விட அது காரியம் என்றுதான் சொல்ல வேண்டும்.
நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நீங்கள் மறுரூபமாகி போக மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒன்றும் விளையாட்டு பொம்மை இல்லைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால், இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. ரோமர் 8:11 மறுரூபமாக்கி அவருக்கு மகிமையின் சரீரத்தை உடுத்துவித்து அவரை பரலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டு இவரும் கூட போயிட்டார். அவர் இவரும் கூட போயிட்டார். ஓகேயா? சரி, அந்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருப்பாரானால் நீங்களும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் இருந்து அந்த ஆவியானவர், நல்ல கவனிங்க, அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் மட்டுமே உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரம் மறுரூபமாகி இயேசுவோடு கூட போகும். அப்படி இல்லாவிட்டால் எங்களுக்கு என்ன ஆகும் பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் போல நீங்களும் மரிப்பீர்கள், எல்லாரும் போல மண்ணுக்குள்ள போவீங்க. அதற்கு பிறகு உயிர்த்தெழுதலின் நாளிலே நீங்கள் உயிர்த்தெழுவீர்கள். அப்பொழுது மறுரூபம் ஆவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி தேவையில்லை. ஆனால் உயிரோடு இருக்கிற மாமிசத்தில் இருக்கிற சாவுக்கு எதுவான சரீரத்தில் இருக்கிற எங்களை மறுரூபமாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஏன் பரிசுத்த ஆவியானவரை கடைசி காலத்திற்காக தேவன் வைத்திருந்தார், ஏன் எங்களை அபிஷேகிக்கிறார் என்பது உங்களை மறுரூபமாக்கி மகிமையின் சரீரமாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. ஐயா, அந்த பரிசுத்த ஆவியானவர் ஓரம் கட்டுறீங்க. ஐயோ கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியானவரை ஓரம் கட்டி போட்டு நாங்க மறுரூபம் வந்தா ஒரு சனப்பொழுதுல மறுரூபமாகி போயிடுவோம் பகக்கனவு காணாதீங்க, போக மாட்டீங்க. சொல்றேன், கோச்சு கொள்ளாதீங்க. இதுக்கு எல்லா ஓமைகளும் அப்படித்தான் சொல்லுது. 10 கன்னிகளுடைய ஓமையை எடுத்தீங்கன்னா 5 பேர் போவாங்க, 5 பேர் இருப்பாங்களாம். வயலில் இருக்கிறவனை கேட்டீங்கன்னா ஒருத்தன் போவானா ஒருத்தன் இருப்பானா, படுக்கையில் இருக்கிறவங்க போனா ஒருத்தன் போவானா இன்னொருத்தர் இருந்துவான், எந்திரம் அரைக்கிறமா ஒருத்தன் போவானா ஒருத்தர் இருந்துவான். அப்படின்னா என்ன தெரியுமா? சான்சஸ் ஆர் 50-50. சான்சஸ் ஆர் 50-50. இது இயேசுவே சொல்லிட்டு போயிட்டார். எல்லாரும் போக மாட்டீங்க. அந்த 50ல நீங்க இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க, அந்த 2ல 1 நீங்க இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. அது எந்திரம் இருக்கிற ஸ்திரீகளாக இருக்கட்டும், படுக்கையில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், வயலிலே வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும், கன்னிகைகளாக இருக்கட்டும், பாதி 5ல ஒருத்தியா இருக்கணும்னு முயற்சி செய்யுங்க. அதற்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். இந்த ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைக்கு, ஜெயம் கொள்ளுதலுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கடைசி வரைக்கும் உதவி செய்வார். நீங்கள் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அவர் உதவி செய்வார். அதை தவற விட்டு விடாதீர்கள். அதை தவற விட்டு விட்டீர்கள் என்றால் எல்லாரையும் போல ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற போல எங்களுக்கும் நடக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் காணப்படவில்லை. ஏன்? அது மண்ணுக்கு போகல. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அதை மறுரூபமாக்கிட்டாரு. அதை மகிமையின் சரீரமாக அவர் மாற்றிட்டார். அதனாலதான் அங்க சரீரத்தை காணல. ஆனா உலகத்துல மரித்த எல்லாருடைய சரீரமும் இங்கதான் கிடக்குது. உயிர்த்தெழுதலின் போது என்ன நடக்கும்? அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சரீரமாகி அது 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 ஆவிக்குரிய சரீரம். அது 2 வித்தியாசம். ஒன்னு ஆவிக்குரிய சரீரம், ஒன்னு மகிமையின் சரீரம். நாமெல்லாம் பெறப்போகிறது பரிசுத்த ஆவியினாலே உயிரோடு இருந்து அப்படியே மறுரூபமாகிறது மகிமையின் சரீரம்.
செத்த பிறகு உயிரோடு எழுவது ஆவிக்குரிய சரீரம். இந்த ஜென்ம சரீரத்தை குறித்தும் ஆவிக்குரிய சரீரத்தை குறித்தும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பவுல் அழகாக விளக்குகிறார். போய் நல்லா படிங்க. ஆகவே தயவு செய்து தாழ்மையாக கேட்டுக்கொள்றேன், ஆவியானவரை ஓரங்கட்டாதீங்க, முன்னுக்கு வைங்க. அவர் தாங்க எல்லாம், அவர் தான் வல்லமை, அவர் தான் சோர்ஸ் ஆஃப் பவர், அவர் தான் லீடர், அவர் தான் சத்தியத்தில் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், அவர் தான் சத்தியத்தில் வழி நடத்துவோம். எங்களை நடத்துகிறவர் அவர் தான், எங்களை பாதுகாக்கிறவர் அவர் தான், எங்களை மறுரூபமாக்குறவர் அவர் தான், எங்களுக்கு எல்லாமே செய்கிறவர் அவர் தான். அப்போ இயேசு எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, விட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் தவறுறது அவரே விட மாட்டார், கவலைப்படாதீங்க. இதுக்காக நீங்க பரிசுத்தாவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இயேசு கிறிஸ்துவை ஓரங்கட்டுங்கிற அர்த்தம் கிடையாது. அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். ஏனென்றால் அவர் என்னக்குரியதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்து என்னை மகிமைப்படுத்துவார் என்றுதான் சொல்லிவிட்டு போனார். நாம் ஜெயம் கொண்டுகிறவர்களாக இருக்கிறோம், ஜெயம் கொள்ள வேண்டும். எங்களை ஜெயம் கொள்ள வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் அவர் கமாண்டர் இன் சீஃப், எல்லா யுத்தங்களையும் நடத்துகிறவர். அவர் ஜெயத்தை கொடுப்பார். ஜெயம் அடைந்து ஜெயம் உள்ளவர்களாக, ஜெயம் கொண்டவனாக தேவ சமூகத்திலே போய் நிற்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. பரிசுத்த ஆவியின் உதவியை கொண்டு ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளின் நீர் என் மனதிலே போட்ட இந்த காரியங்களை இவர்களுக்கு நான் அறிவித்தேன். அவர்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள், அதனுடைய அனுக்கிரகத்தை பெறாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுத்து உதவுவீராக. அதை குறித்ததான சத்தியத்தை அவர்களுக்கு விளக்கி தருவீராக. ஆண்டவரே, அதனாலே அவர்கள் பலனடைந்து உமக்கென்று சாட்சியாயிருந்து கடைசி காலத்திலே நீர் வரும்பொழுது நாங்கள் உயிரோடு இருப்போமானால் எங்களுடைய சரீரம் மறுரூபம் அடைந்து உம்மை சந்திக்கத்தக்கதாக, உம்மோடு கூட நாங்கள் வரத்தக்கதாக இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. நீரே வழி நடத்தும். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னோடு தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 647-839-8393 தொடர்பு கொள்ளுங்கள். விளக்கங்கள் தருவேன். உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிப்பேன். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.